கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ரொம்ப நிதானமா உங்க வேலையில இருக்கீங்க. திடீர்னு உங்க நண்பர் ஒருத்தர் பதற்றமா ஓடி வர்றாரு. மூச்சரைக்க உங்ககிட்ட, "நேத்து ராத்திரி ஒரு வீட்ல நான் ஒரு மனுஷன பார்த்தேன். அவர் எந்த பிடிமானமும் இல்லாம தரையிலிருந்து பல அடி உயரத்துல காத்துல மிதந்துட்டு இருந்தான்" அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒண்ணு அவர் நேத்து நைட்டு என்ன குடிச்சாருன்னு கேட்பேன். இல்லனா, ஆ எந்த கண்கட்டி வித்தை அல்லது மேஜிக் ஷோ பார்த்துட்டு இப்படி உளர்றாருன்னு நினைச்சு சிரிச்சிட்டு கடந்து போயிடுவேன். ஆமா, நாம அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவோம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம மூளை அப்படிதான் பழகி இருக்கு. பாத்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசைங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம். அத ஒரு மனுஷன் மீறான் அப்படிங்கறத லாஜிக் ஏத்துக்காது. கரெக்ட். ஆனா, இந்த ஆழமான தேடல்ல நாம பேசப் போறது எந்த மாயாஜால வித்தையும் பத்தியும் இல்ல. சொல்லப்போனா வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட்ட அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கிற ஒரு புள்ளிய பத்தி. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆமா, உலக புகழ்பெற்ற ஒரு யோகியோட வாழ்க்கை குறிப்புகள்ல இருந்து நாகேந்திரநாத் பாதுரி அப்படிங்கிற ஒரு மகான பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த குறிப்புகள்ல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னா, அந்த லெவிடேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்ற காற்றில் மிதக்கும் நிலை எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத ரொம்ப நுட்பமா பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஏதோ உடல் சார்ந்த ஒரு வித்தை கிடையாது. அப்போ அந்த நண்பர், அதாவது உபேந்திர மோகன் சௌத்ரி இந்த விஷயத்த சொன்னப்போ கதையோட நாயகன் எப்படி ரியாக்ட் பண்ணாரு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் கதையே ஆரம்பிக்குது. உபேந்திரா ஏதோ பெரிய உலக அதிசயத்தை பார்த்த மாதிரி குதிச்சுட்டு சொல்றாரு. ஆமா ஆமா, அவர் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கதையோட நாயகன் ரொம்ப கூலா, ஒரு சின்ன புன்னகையோட, "ஓ, அவர் அப்பர் சர்க்குலர் சாலையில வசிக்கிற பாத்ரி மகாசயர் தானே, எனக்கு அவரை தெரியுமே" அப்படின்னு சாதாரணமா கடந்து போறார். உபேந்திராவுக்கு முகம் அப்படியே சுருங்கி போயிருக்கும். எக்ஸாக்ட்லி. நாம இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்றோம், இவன் என்னடானா பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுற மாதிரி பேசுறானேன்னு அவருக்கு ஒரு ஷாக்கு. ஆனா அங்க ஒரு முக்கியமான தகவலை இந்த நாயகன் பதிவு செய்யறார். இந்த பாதிரி மகான் கடந்த 20 வருஷமா தன்னோட வீட்டை விட்டு வெளியவே வராதவர். இல்ல ஒரு நிமிஷங்க. 20 வருஷமா ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வரலையா? அது எப்படி சாத்தியம்? அதான் ஆச்சரியமே. நாம இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு நோய் தொற்றுக்காக ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தப்போ நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனசளவுல உறைஞ்சு போயிட்டோம். ஆனா இயற்கைய தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அளவுக்கு, காத்துல மிதக்கிற அளவுக்கு அதீத சக்தி இருக்கிற ஒருத்தர் ஏன் தன்னை ஒரு இருட்டறைக்குள்ள 20 வருஷமா மறைச்சுக்கணும்? எனக்கு இது ஒரு பெரிய முரண்பாடா படுது. பொதுவா வல்லமை இருக்கிறவங்க அத உலகத்துக்கு காட்டத்தானே ஆசைப்படுவாங்க. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா பாத்தீங்கன்னா, அவர் தன்னை தனிமைப்படுத்திக்கிறது அவருக்கு வசதியானது அப்படிங்கிறதுக்காக இல்ல. பின்னாடி வேற காரணம் இருக்கா? ஆமா, உலகத்துல இருக்கிற மத்த மனிதர்களோட வசதிக்காக தான் அவர் அப்படி இருக்கார். தங்கள் மருள் மயக்கத்தை தகர்த்தெறியும் நேர்மையை உலக மக்கள் விரும்புவதில்லை அப்படின்னு அவரு ரொம்ப ஆழமா ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதாவது மனிதர்கள் ஏதோ ஒரு போலியான மாயைக்குள்ள, ஒரு பொய்மைக்குள்ள தங்களை சுருக்கிக்கிட்டு நிம்மதியா இருக்கிறதா நம்பிட்டு இருக்காங்க. உண்மையை ஃபேஸ் பண்ண மனிதர்கள் பயப்படுறாங்கன்னு சொல்றீங்களா? அதான் உண்மை. மகான்கள் அப்படின்னு நாம சொல்றவங்க அபூர்வமானவங்க மட்டும் இல்ல. அவங்க இந்த சமூகத்தோட வழக்கமான வாழ்வியலுக்கு எப்பவுமே ஒரு தர்ம சங்கடம் கொடுக்கறவங்க. ஒரு ஆக்வர்ட்னஸ் உருவாக்குறாங்க. கண்டிப்பா. நாம எல்லாரும் ஒரு மாயையான விஷயத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு மகான் எந்த பற்றுமே இல்லாம உண்மையான நிலையில நிக்கும்போது சாதாரண மனிதர்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கைகளும் அவர் முன்னாடி உடைஞ்சு செதறுது. அந்த தர்ம சங்கடத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் தனிமையை தேர்ந்தெடுக்கிறார். வாவ், இது வித்தியாசமான கோணம். அதையும் மீறி வருஷத்துல சில திருவிழா காலங்கள்ல யாசகம் கேட்கிற ஏழைகளுக்காக மட்டும் அவர் தான் வீட்டு வாசல் வரைக்கும் வருவார். அதாவது அவருடைய கருணை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டுமே கிடைக்குது. ஓஹோ, அப்போ அவர் தன்னிடம் உள்ள சக்தியை காட்டி விளம்பரம் தேட விரும்பல. சரி, அவர் உலகத்தை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அவரிடம் அப்படி என்ன சக்தி இருந்தது? அந்த காற்றில் மிதக்கிற நிலை எப்படி நடக்குதுன்னு கதையோட நாயகன் நேர்ல பார்த்த ஒரு அனுபவத்தை விவரிக்கிறார் இல்லையா? அத பத்தி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். அந்த நாயகன் ஒரு நாள் பாதிரி மகான பார்க்க போறாரு. அப்போ அவர் பஸ்திரிகா பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு. இது சாதாரணமா மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுற பயிற்சி இல்ல. ஒரு தீவிரமான பயிற்சி. ஆமா, ஒரு இரும்பு கொல்லன் துருத்திய வச்சு எப்படி வேகமா காத்த ஊதுவானோ அந்த மாதிரி ஒரு தீவிரமான பயிற்சி. அவர் அதை செய்யும்போது அந்த அறைக்குள்ளேயே ஒரு பெரிய புயல் உருவான மாதிரி ஒரு அதிர்வு இருந்திருக்கு. ஒரு பெரிய இடி முழக்கம் மாதிரி ஒரு மூச்சு சத்தம் கேக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மூச்சு பயிற்சி நின்ன உடனே அந்த அறைக்குள்ள ஒரு பேரமைதி உருவாகுது.
அந்த அமைதிக்கு பிறகுதான் அந்த மிதக்கும் நிலை நடக்குதா? ஆமா, மகானோட உடல் முற்றிலும் அசைவற்று போகுது. கொஞ்ச நேரத்துல புவியீர்ப்பு விசை அவர் மேல தன் கட்டுப்பாட்டை இழக்குது. அவர் உடல் எடையை இழந்து காத்துல மிதக்கத் தொடங்குது. நிஜமாவா? ஆமா, சில நேரங்கள்ல ஒரு தவளைய போல தாவி தாவி மிதக்கும் நிலையை அவர் அடைறார். இத கேக்கும்போதே எனக்கு ஒரு தயக்கம் வருது. இது ஏதோ ஒரு மாயக்கதை மாதிரி தெரியலையா? அதாவது சயின்ஸ் படி பார்த்தா புவியீர்ப்பு விசைங்கிறது எல்லா பொருட்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒண்ணு. எப்படி ஒரு மனிதனால் தன்னோட உடலோட எடைய வெறும் மூச்சு பயிற்சியால பூலியமாக்க முடியும்? இது எப்படி வேலை செய்யுது? இது ஒரு மெக்கானிக்கல் செயல்முறையோ இல்ல வெறும் மூச்சை கட்டுப்படுத்துற மேஜிக்கோ கிடையாது. இந்த இடத்துல தான் அறிவியலும் ஆன்மீகமும் இணையற புள்ளிய நாம கவனிக்கணும். ஆ, என்ன சொல்றாங்க குறிப்புகள்ல? குறிப்புகள்ல பிரெஞ்சு உளவியல் அறிஞர் ஜுல்ஸ் பாய்ஸ் அப்படிங்கிறவரோட ஆய்வை மேற்கோள் காட்டியிருக்காங்க. பொதுவா நம்ம மனித மனதை எப்படி பார்க்கறோம்? சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒரு ஆழ்மனம் இருக்கு. அந்த ஆழ்மனம் தான் நம்ம பழக்க வழக்கங்கள், பயம், ஆசைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுன்னு நினைக்கிறோம். கரெக்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆமா, இந்த ஆழ்மனம் முழுவதுமாக இந்த பௌதீக உலகத்தோட, அதாவது புவியீர்ப்பு விசை மாதிரி இயற்கையின் விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒண்ணு. ஓகே, அப்போ அந்த விதிகளை மீறது எப்படி நடக்குது? ஜுல்ஸ் பாய்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஆழ்மனதுக்கு நேர் எதிரான ஒரு நிலை மனிதனுக்குள் இருக்கு. அதுதான் உயர் உணர்வு நிலை, அதாவது சூப்பர் கான்ஷியஸ்னஸ். இந்த நிலையை ஒருத்தர் அடையும் போது அவர் இந்த பௌதீக உலகத்தோட விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தளத்துக்கு போயிடுறார். புவியீர்ப்பு விசை, காலம், தூரம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தளம். எக்ஸாக்ட்லி. எமர்சன் இதை அந்தராத்மா அப்படின்னு சொல்றாரு. யோகிகள் தியானத்தின் மூலமா இந்த உயர் உணர்வு நிலையை அடையும் போது அவங்க உடம்பு பௌதீக விதிகளுக்கு கட்டுப்படுறத நிறுத்திடுது. அதனாலதான் அவங்களால காத்துல மிதக்க முடியுது. அவங்க புவியீர்ப்பு விசையை அழிக்கல, மாறாக அந்த விசை செல்லுபடியாகாத ஒரு மனநிலைக்கு தங்களை உயர்த்திக்கிறாங்க. சூப்பர். அதாவது நம்ம போன்ல ஏர்பிளேன் மோட் போட்டா நெட்வொர்க் கட் ஆகிற மாதிரி உயர் உணர்வு நிலைக்கு போகும்போது இயற்கையின் பௌதீக நெட்வொர்க் கட் ஆயிடுதுன்னு சொல்றீங்க. ஆமா, ரொம்ப சரியான உதாரணம். சரி, இது இந்திய யோகிகளுக்கு மட்டும்தான் சாத்தியமா? இது ஏதோ கிழக்கு நாடுகளோட ரகசிய கலை மாதிரி இருக்கே. முறையான யோக பயிற்சி செய்யாதவங்களால இது முடியவே முடியாதா? அங்கதான் நாம தப்பு பண்றோம். இது உலகளாவிய ஒரு உண்மை. மனித மனம் எங்கெல்லாம் அதீத பக்தியாலோ தியானத்தாலோ அந்த உயர் உணர்வு நிலையை தொடுதோ அங்கெல்லாம் இது நடந்திருக்கு. இதுக்கு ஆதாரமா மேலை நாடுகளோட கிறிஸ்துவ மத வரலாற்றிலே பல சம்பவங்கள் இருக்கு. அப்படியா? மேலை நாடுவன்ல யாருக்கு இது நடந்திருக்கு? 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிறிஸ்துவ மகான் புனித ஜோசப் ஆஃப் குபர்டினோ கதையை எடுத்துக்குவோம். அவர் பறந்தார்னு ஒரு குறிப்பு வருதே, அதானே? ஆமா, கடவுளோட நினைவுல எவ்வளவு தீவிரமா ஊன்றி போவார்னா, சாதாரணமா கையில சாப்பாட்டு தட்டோட நடந்து போயிட்டு இருப்பாரு. திடீர்னு அந்த உயர் உணர்வு நிலைக்கு போயிட்டாருன்னா அந்த சாப்பாட்டு தட்டோட அப்படியே காத்துல மிதந்து சர்ச்சு கூரை வரைக்கும் போயிடுவாராம். கையில சாப்பாட்டோட பறக்கிறதா? நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதனாலேயே சக சந்நியாசிகள் அவரை உணவு பரிமாறவே அனுமதிக்க மாட்டாங்களாம். அதே போல ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த புனித தெரேசா ஆஃப் அவிலா, அவர் ஒரு மடத்துல பெரிய நிர்வாக பொறுப்புல இருந்தவர். தனக்கு இந்த லெவிடேஷன் அனுபவம் வரும்போதெல்லாம் ஐயோ மக்கள் தப்பா நினைப்பாங்களேன்னு அதை தடுக்க ரொம்ப தீவிரமா முயற்சி செய்வாராம். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க நினைப்பாரா? ஆமா, தன்னை கடவுளா கும்பிட ஆரம்பிச்சுடுவாங்களேன்னு பயந்து தன் உடலை தரையோட சேர்த்து புடிச்சிக்க முயற்சி பண்ணுவாராம். ஆனா அந்த உயர் உணர்வு நிலை வந்துட்டா புவியீர்ப்பு விசை தோத்து போயிடும். ஆச்சரியமா இருக்கு. அவர் இறந்து 400 வருஷங்களுக்கு மேலாகியும் அவருடைய உடல் இன்றும் ஸ்பெயின்ல கெடாம பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து எப்பவும் மலர்களின் நறுமணம் வீசிட்டு இருக்குன்னு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தீவிரமான ஈடுபாடு இருந்தா எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும், ஏன் முறையான மூச்சு பயிற்சி தெரியாதவங்களால கூட இதை சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா, பக்தியே போதும். ஆனா இங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இவ்வளவு அதீத சக்திகள், காத்துல மிதக்கிற வித்தைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதர் கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோ மாதிரி ஆகிடுறாரு. அப்போ இதெல்லாம் கத்துக்கிறது தான் ஆன்மீகத்தோட இறுதி இலக்கா? இல்ல, கிடையவே கிடையாது. இந்த இடத்துல தான் பாதிரி மகான் நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையையும் மாத்துறார். காத்துல மிதக்கிறதெல்லாம் வெறும் பக்க விளைவுகள் தான், அது இலக்கு கிடையாதுன்னு அவர் சொல்றார். இத அந்த தியானத்துக்கு பிறகான உரையாடல்ல அவர் ரொம்ப அழகா விளக்குறார். கதையின் நாயகனும் பாதிரி மகானும் 1 மணி நேரம் ஆழமான தியானத்துல உட்கார்ந்திருக்காங்க. 70 வயச கடந்த அந்த மகானோட முகத்துல எந்த வயது முதிர்ச்சியும் இல்ல. அவர் பார்க்க ஒரு கம்பீரமான ரிஷி மாதிரி இருக்காரு. ஆமா, ஒரு தேஜஸ் இருக்கும் ஒரு முகத்துல. தியானம் முடிஞ்சதும் அவர் சொல்ற அந்த ஒரு வரி ரொம்பவே ஆழமானது. வழிமுறைய குறிக்கோளன தவறாக நினைத்து விடாதே,
தியானத்தை விட இறைவனிடம் அன்பு செலுத்துவதே முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல வர்றதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது எனக்கு எப்படின்னா, இப்போ நான் ஒரு அழகிய மலை பிரதேசத்துக்கு ட்ரிப் போக பிளான் பண்றேன். அதுக்காக ஒரு மேப் வாங்குறேன். அந்த மேப்பையே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எந்த வழியில போனா ஈஸியா இருக்கும், குறுக்கு வழி என்னன்னு அந்த மேப்பையே ஆராய்ச்சி பண்றேன். ஆனா அந்த மேப்பையே என் வீட்டு ஹால்ல ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டு, ஆஹா நான் மலையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அது போலதான் இருக்கு இது. மேப்புங்கிறது பயணத்துக்கான வழிதான், அதுவே இலக்கு கிடையாது. யோகம், பிராணாயாமம், மிதக்கிறது, இது எல்லாமே கடவுளை அடையறதுக்கான மேப். ஆனா அன்பும் பக்தியும் தான் அந்த உண்மையான மலைச்சிகரம். வாவ், அந்த மேப் உதாரணம் ரொம்ப சரியா இருக்கு. அதனாலதான் அவர் அந்த சித்திகளையோ வித்தைகளையோ பெருசா நினைக்கல. அவர் ஒரு மகான் அப்படின்னு சொன்ன உடனே எப்பவும் சீரியஸா முகத்தை இறுக்கமா வச்சுக்கிட்டு இருப்பார்னு நாம நினைப்போம். ஆமா, பொதுவா அப்படிதானே இருப்பாங்க. ஆனா அவர் அந்த பிம்பத்தை உடைக்கிறார். தியானம் முடிஞ்ச உடனே நிறைய மாம்பழங்களை எடுத்துட்டு வந்து சாப்பிட கொடுக்கறார். கொடுத்துட்டு, எனக்கு இந்த தியான யோகத்தை விட ஜலயோகம், அதாவது மாம்பழங்களை சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். ஒரு யோகி இப்படி ஜோக் அடிக்கிறாருங்கிறதே நம்ப முடியலையே. அதுதான் அவருடைய முதிர்ச்சி. உண்மையான ஆன்மீகவாதி வாழ்க்கையை ஒரு பாரமா நினைக்க மாட்டான். இறைவனோடு முழுமையா இணைஞ்ச ஒருத்தனுக்கு கவலை, பயம் எதுவும் இருக்காது. வாழ்க்கை அவனுக்கு ஒரு பெரும் கொண்டாட்டமா மாறிடும். அந்த நகைச்சுவை உணர்வு தான் அவருடைய உண்மையான ஆன்மீக வெற்றின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த உரையாடலோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். பொதுவா இலக்கை அடையணும்னா நாம எதையாவது தியாகம் பண்ணணும்னு சொல்வாங்க. ஆனா தியாகம்ங்கிற வார்த்தைக்கே இந்த மகான் கொடுக்கிற விளக்கம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. ஆமா, அது ரொம்ப புரட்சிகரமான ஒரு பார்வை. குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு அமெரிக்காவிலிருந்து நிறைய கடிதங்கள் வருது. கொலம்பஸ் இந்தியாவை தேடி வந்ததை விட ரொம்ப தெளிவா அமெரிக்கர்கள் ஆன்மீகத்தை தேடி இந்தியாவுக்கு வராங்கன்னு அவர் சந்தோஷப்படுறாரு. யோகம்ங்கிறது சூரிய ஒளியைப் போல எல்லாருக்கும் இலவசமா கிடைக்கணும்னு சொல்றாரு. அவர் முன்னாடி சீடர்கள் கொண்டு வந்து பணத்தையும் பொருளையும் காணிக்கையா வைக்கிறாங்க. ஆனா அவர் அதையெல்லாம் தொடக்கூட இல்ல. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய பரம்பரை சொத்தையே விட்டுட்டு வந்தவர். அதுதான் என் கேள்வியே. இப்ப நாம இருக்கிற இந்த நவீன வாழ்க்கையில ஒரு சின்ன வசதியை இழக்கவே நம்ம தயங்குறோம். கொஞ்ச நேரம் இன்டர்நெட் கட்டானா நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு புது மொபைல் வாங்கினா அதுல சின்ன கீறல் விழுந்தா கூட நமக்கு ராத்திரி தூக்கம் வராது. ஆமா, சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்படுறோம். அப்படி இருக்கும்போது பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள குடும்ப சொத்து, ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 20 வருஷமா ஒரு சின்ன அறைக்குள்ள அடைபட்டு கிடக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தியாகம். கதையோட நாயகனுக்கும் இதே எண்ணம் தான் வருது. அவர் ரொம்ப வியந்து போய், மகரிஷியே, உலகத்துக்காக நீங்க இவ்ளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அந்த மகானை பார்த்து கேட்கிறார். ஆனா அந்த மகான் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அவர் சற்று கோபமாகவே, நான் எதையும் தியாகம் செய்யவில்லை, நீ கதையே தலைகீழா மாற்றி சொல்ற அப்படின்னு மறுக்கிறார். இல்ல, ஒரு நிமிஷம். அவர் தியாகம் செய்யலையா? அப்போ அந்த சொத்து, பணம் எல்லாம் என்ன ஆச்சு? மகானோட பார்வையில அது எப்படி தெரியுதுன்னு நாம நுட்பமா கவனிக்கணும். அவர் கேட்கிறார், நான் எதை விட்டேன்? கொஞ்சூண்டு அற்பமான உலகத்துப் பொருட்களை, பணத்தை விட்டுட்டேன். ஆனா எதுக்காக விட்டேன்? முடிவில்லாத எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தோட பேரானந்தத்தை பெறுவதாக. ஓ, அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு பண்றாரா? ஆமா, எனக்கு ஒரு பெரிய வைரச் சுரங்கமே கிடைக்கப் போகுதுன்னு தெரியும் போது என் கையில இருந்த 2 கூழாங்கற்களை நான் கீழே போட்டுட்டேன். இதுக்கு பேர் எப்படி தியாகம் ஆகும் அப்படின்னு கேட்கிறார். தொடர்ந்து அவர் சொல்ற அந்த அடுத்த விஷயம்தான் நம்ம மூளையை உழுக்க போகுது. உண்மையிலேயே இந்த உலகத்துல உயிர் தியாகிகள் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம யார உயிர் தியாகிகள்னு சொல்வோம்? நாட்டுக்காக உயிரை கொடுக்கறவங்கள, இல்ல ஒரு பெரிய லட்சியத்துக்காக தன்னை அழிச்சுக்கிறவங்கள தானே? இல்ல, பாதிரி மகான் சொல்றார், அற்பமான உலகப் பொருட்களுக்காக அந்த தெய்வீகமான எல்லையற்ற பேரானந்தத்தை தியாகம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களே சாதாரண மனிதர்கள், அவங்க தான் உண்மையான தியாகிகள். கொஞ்ச காலம் மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒரு வீட்டுக்காகவோ பணத்துக்காகவோ ஈடு இணையற்ற ஆன்மீக சொத்தை, தங்களோட உண்மையான அமைதியை அவங்க துறக்கிறாங்க. தங்களுக்கு தெரியாமலேயே அவங்க ஒரு ஏமாளித்தனமான தியாகத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றார். வாவ், இத கேக்குறப்போ நம்மள நாமே கேள்வி கேக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம தினமும் காலையில எழுந்து டிராஃபிக்ல கஷ்டப்பட்டு யாருக்கோ பதில் சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி ஓடிட்டே இருக்கோம். எதுக்காக? மாசக்கடைசியில வர ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக. அந்த பணத்துக்காக நாம எதை தியாகம் பண்றோம்? ஆமா, நிம்மதியை இழக்கிறோம். நம்ம நிம்மதிய, குறுங்கத்தோட செலவு பண்ண வேண்டிய நேரத்தை, நம்மளோட ஆரோக்கியத்தை. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நாம தான் ரொம்ப ஸ்மார்ட்டு, நாம தான் வாழ்க்கைய சரியா பிளான் பண்றோம்னு.
ஆனா அந்த மகானோட பார்வையில பாத்தீங்கன்னா நாம தான் உண்மையான மகிழ்ச்சிய தூக்கி போட்டுட்டு அற்பமான விஷயங்களுக்காக நம்ம வாழ்க்கையே பலி கொடுத்துட்டு இருக்கோம். இதை விட ஒரு சிறப்பான விளக்கம் இருக்க முடியாது. இந்த ஒரு தத்துவம் தெருவுல போற ஒரு ஏழை சாதுவோட தலையில குபேரனோட கிரீடத்தை தூக்கி வைக்குது. அதே சமயம் பணத்திமிர் பிடிச்ச எல்லாமே இருக்கு நினைக்கிற கோடீஸ்வரர்களை ஒரு பரிதாபகரமான உயிர் தியாகியா மாத்தி நிறுத்துது. ஆமா, பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுது பாருங்க. இதோட அவர் நிற்கல, இன்னொரு முத்தான விஷயத்தையும் சொல்றார். மனிதர்கள் தங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதா நினைச்சுக்கிட்டு லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களை நம்பி மாசம் மாசம் பணம் கட்டுறாங்க. அதுல என்ன தப்பு? நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காக தானே காப்பீடு பண்றோம். தப்புன்னு அவர் சொல்லல, ஆனா அதை விட பெரிய காப்பீடு ஒன்னு இருக்குன்னு சொல்றார். ஒரு மனிதன் பிறக்கும்போதே அவனுக்கு தேவையான காற்றையும் அவனுக்கான தாய்ப்பாலையும் எந்த பிரதிபலனும் பார்க்காம இலவசமா கொடுத்தானே அந்த இறைவன், அவனோட காப்பீடு திட்டத்தை விட உலகத்துல வேற எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் சிறந்தது கிடையாது. மனிதன் பண்ண வேண்டிய உண்மையான ஆயுள் காப்பீடு கடவுளோட செஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்றார். ஆனா கடவுள்கிட்ட நேரடியா காப்பீடு செஞ்சுக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும்? அதுக்கான பிரீமியம் என்ன? அத புரிஞ்சுக்கத்தான் அவர் அடுத்ததா அந்த மீராபாயோட கதையை சொல்றாரோ? சரியா சொன்னீங்க. அது சாதாரண கதை இல்ல. பாலினம், அதிகாரம், அகங்காரம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தூய பக்தி எப்படி இருக்கும்னு காட்டுற கதை. ராஜபுத்திரனத்த இளவரசியான மீராபாய் பத்தி நமக்கு தெரியும். அவங்க கிருஷ்ணன் மேல தீவிர பக்தி கொண்டவங்க. அவங்க தன்னோட அரச வாழ்வை துறந்துட்டு மகான்களை சந்திக்க பயணம் போறாங்க இல்லையா? அப்போ ஒரு பெரிய சன்னியாசிய சந்திக்க போறாங்க இல்லையா? ஆமா, சனாதன கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு பெரிய துறவியை சந்திக்க போறாங்க. ஆனா அந்த துறவியோட சீடர்கள் மீராபாய தடுத்து நிறுத்திடுறாங்க. எங்க குருநாதர் ரொம்ப பெரிய சன்னியாசி, அவர் பெண்களை சந்திக்கவே மாட்டார், பெண்களோட முகத்திலே முழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரச குடும்பத்து பெண் தன்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்னு கோவப்பட்டிருக்கணும். இல்லன்னா ஒரு பெரிய மகான் இப்படி சொல்றாருன்னு திரும்பி போயிருக்கணும். ஆனா மீராபாய் என்ன செஞ்சாங்க? மீராபாய் கோவப்படவே இல்ல. அவங்க ரொம்ப சாதாரணமா அந்த ஷீடர்கள் கிட்ட ஒரு பதிலு சொல்லி அனுப்புறாங்க. நான் நினைச்சேன், இந்த பிரபஞ்சத்துல இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் ஆண், அதாவது சிருஷ்டி தத்துவம். நாம எல்லாம் அவன் படைச்ச மாய. அவன் முன்னாடி நாம எல்லாரும் பெண்கள் தான். இங்க மனிதர்களுக்குள்ள புதுசா ஆண் பெண் பேதம் எங்கிருந்து வந்தது? உங்க குருநாதர் தன்னை இன்னொரு ஆணா நினைச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்பா, என்ன ஒரு அடி! ஒரு துறவியோட ஒட்டுமொட்ட அகங்காரத்தையும் ஒரே வரியில உடைச்சிட்டாங்க. ஆமா, இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த பெரிய சன்னியாசிக்கு சுரீர்னு உரைக்குது. தான் இவ்ளோ வருஷம் தியானம் பண்ணியும் இன்னும் தனக்குள்ள அந்த ஆண் பெண் அப்படிங்கிற பாலின அகங்காரம் இருக்குங்கிறத உணர்றார். உடனே ரியாக்ட் பண்றாரா அவரு? உடனே ஓடி வந்து அந்த மீராபாயோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். ஒரு பெண்ணை சந்திக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சன்னியாசி அதே பெண்ணோட கால்ல விழுறாருன்னா அது மீராபாயோட பக்தியோட உச்சம். குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா மீராபாயோட ஒரு பாடலையும் இந்த மகான் மேற்கோள் காட்டுறார். அது ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான பாடல். வெறும் தண்ணீர்ல தினமும் குளிச்சுட்டு வந்தா கடவுளை காணலாம் அப்படின்னா நான் ஒரு மீனா பிறப்பேன். வெறும் காய்கறி பழங்களை மட்டும் சாப்பிட்டா கடவுள் கிடைப்பான் அப்படின்னா நான் ஒரு ஆடா பிறப்பேன் அப்படின்னு அந்த பாடல் போகுது. ஆமா, ரொம்ப அற்புதமான வரிகள். அதாவது உடலை வருத்துறதாலேயோ கண்மூடித்தனமான சடங்குகளை பண்றதாலேயோ கடவுள் வரமாட்டான். உண்மையான அன்பு இல்லைனா அந்த நந்தலாலா வரவே மாட்டான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லுது. அதுதான் அந்த முழு குறிப்போட சாரம்சமே. சடங்குகளோ வித்தைகளோ முக்கியம் இல்ல, அந்த தூய்மையான அன்புதான் முக்கியம். இதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தோட நிறைவு பகுதியில பாத்ரி மகான் தன்னோட அந்த பழைய இடத்தை விட்டுட்டு நாகேந்திர மடம் அப்படிங்கிற ஒரு புதிய இடத்துக்கு மாறுறார். கதையோட நாயகன் தான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மகான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறார். அங்கதான் ஒரு முக்கியமான அறிவுரை கொடுக்கிறார். ஆமா, அப்போ அந்த மகான், மகனே அமெரிக்காவுக்கு செல், பழமையான பாரதத்தின் பெருமையை கேடயகமாகக் கொள், வெற்றி உன் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறாரு. ஆமா, அது ஒரு அழகான பிரியாவிடை. இன்னைக்கு நாம பண்ண இந்த ஆழமான தேடல்ல ஒரு மனிதன் காத்துல மிதக்க முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியத்துல ஆரம்பிச்சு மனித மனதோட உயர் உணர்வு நிலை எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் பக்திங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விடுதலைன்னு பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலா தியாகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம இவ்வளோ நாளா வச்சிருந்த தப்பான அர்த்தத்தை உடைச்சு பார்த்திருக்கோம். இப்ப கடைசியா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு புது சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம இந்த பதிவு முழுக்கவும் தியாகம் பத்தி பேசணும். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஆயுள் காப்பீட்டை நம்பி வாழ்கிறீர்கள்? இதை நாம சிந்திக்கணும். புற உலகத்துல இருக்கிற நிறுவனங்களை நம்பி உங்கள் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும்
சிறு சிறு உலகத்து பொருட்களுக்காக நீங்களே தியாகம் செய்து கொண்டு அறியாமலேயே ஒரு உயிர் தியாகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த உலகத்துல நாம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னு யோசிக்க வைக்கிற கேள்வி. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம தேடலை நிறைவு செய்வோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட மீண்டும் சந்திப்போம்.